ஏர்டெல்ல வந்து எப்படி காலர் டியூன் வந்து செட் பண்றது அப்படிங்கிறது தான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி காலர் டியூன் செட் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஏர்டெல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுமே உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செட் ஹலோ டியூன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் சைடில் வந்து செட்டிங் ஐகான் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் செலெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஹலோ டியூன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி வந்து நீங்கள் 19 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணணும். ஸோ அப்படி 19 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ டியூன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலுமே சாங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஹலோ டியூன் வந்து வைக்கணும். அவங்க கால் பண்ணுறப்ப மட்டும் அந்த சாங் வந்து அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹலோ டியூன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் ஃப்ரீயாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சாங் மட்டும்தான் உங்களால் வந்து வச்சுக்க முடியும். அதை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் வந்து பண்ண முடியும். அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு இதில் ஹலோ டியூன் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஹலோ டியூன் பேஜில் வந்தீங்கன்னா மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கிளிப் எல்லாமே வந்திருக்கும். அந்த சாங்கில் இருக்கக்கூடிய கிளிப் எல்லாமே வந்திருக்கும். அதில் எந்த கிளிப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து செட் ஃப்ரீ ஹலோ டியூன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஆல் காலர்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு செட் ஃப்ரீ ஹலோ டியூன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காட் இட்னு இருக்கும் கீழே. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹலோ டியூன் வந்து செட் ஆகிடும். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ டியூன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாங் பார்த்தீங்கன்னா வந்து கேட்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஏர்டெல்லில் வந்து எப்படி வந்து காலர் டியூன் வந்து செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.